அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க, சில குழந்தைங்க தப்பு பண்ணுவாங்க. தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை பண்ணிட்டு அப்படி அமைதியாக இருப்பாங்க. அந்த தவறை நம்ம கண்டுபிடிச்சி அவர்களை தண்டிக்கக்கூடிய நேரத்தில், அடிக்கக்கூடிய நேரத்தில் தான், ஏம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. அதுக்குள்ளே சில அடிகள் விழுந்துடும். நம்மளும் என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சு விட்டுருவோம். ஆனால் சில குழந்தைங்க இருக்காங்க, தெரியாதனமாக தவறு பண்ணிடுவாங்க. இது தெரிஞ்சால் நம்ம அம்மா அத்தை அடிப்பாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் முன்கூட்டியே வந்து, ஏம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை நீ மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நேரத்தில் சில கண்டிப்புகளோட தண்டனை இல்லாமல் அந்த பிள்ளைகளை மன்னிச்சு விட்டுருவோம். இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோடு விட்டுருவோம். இந்த மாதிரி தாங்க நம்மளை படைத்த இறைவனும் கூட இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்குறான். தண்டிக்கக்கூடிய நேரத்தில் மன்னிப்பு கேட்பதை காட்டிலும் நம்ம தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டோன்னு சொன்னால் உடனே மன்னிக்கக்கூடிய அந்த நபரை இறைவன் ரொம்ப நேசிக்கிறான். நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, ஜாமியு திர்மிதி, முஸ்னத் இமாம் அஹ்மத், சஹீஹ் இப்னு மாஜா, சுனன் நஸஈ, சுனன் அபுதாவுத் போன்ற ஹதீஸ் நூல்களில் அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க, மாமீன் ஆபிதின் ஒரு அடியான் யுதுனிபு தன்பன், தெரியாதனமாக ஒரு பாவத்தை செஞ்சிட்டான். உடனே அவன் மனசுக்கு தெரியுது, இறைவன் எங்களை என்ன தண்டிச்சிருவானோ என்ற எண்ணத்தில் ஃபையொஹசினு துகுற அழகான முறையில் ஒலு செய்கிறான். சும்மா யக்கும் எழுந்து நின்று சொல்லி ரக்காத்தேனே 2 ரக்காத்தை அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறான். ஏன்னா இறைவன் நம்மளை தண்டிச்சிடக்கூடாதுன்ட்டு. சும்மா எஸ்தகுஃபிர்லா பிறகு அந்த இறைவன்ட்ட அதற்காண்டி மன்னிப்பு கேட்கிறான். இப்படிப்பட்ட மனிதரை இல்லா கஃபர் அல்லாஹுர், அல்லாஹ் மன்னிக்காமல் விடுவது கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. சொல்லிவிட்டு சூரத்து ஆல இம்ரானில் வரக்கூடிய 135வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வல்லதீன இதா ஃபாலு ஃபாஹிஷர், ஒரு மனிதன் தெரியாதனமாக ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை செஞ்சிட்டான். அவ்வளமும் அவன் அல்லது தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டு தக்கருந்தா அந்த நேரத்தில் இறைவனை நினைவு கூர்ந்து ஃபஸ்தகுஃபிருல் துனூப, தான் செய்த அந்த பாவத்துக்காண்டி மன்னிப்பு கேட்டா, ஒமை யகுஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹ் அல்லாமல் மன்னிக்கக்கூடியவன் யாராக இருக்கிறான் என்ற ஒரு கேள்வியை சொல்லி, நிச்சயமாக அவனை நான் மன்னிக்கிறேன் என்று இறைவன் இந்த வசனத்தில் வாக்களிக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் மன்னிப்பவன்.